ஸோ சிவாஜி எப்பொழுது பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா 1627. சிவாஜி எப்பொழுது இறந்தார்னு கேட்டிங்கன்னா 1680. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். சிவாஜியினுடைய தந்தை வந்து சாஜி போன்ஸ்லே, அம்மா வந்து சீஜாபாய். அப்புறம் யாருடைய பாதுகாப்பில் வளர்ந்தார்னு கேட்டால் தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியினுடைய பையன் வந்து சாம்பாஜி, தெரிஞ்சு வச்சுடுங்க. அப்புறம் எந்த கோட்டையில் வந்து அவர் முடிசூட்டப்பட்டார்னு கேட்பாங்க. ராய்கட் கோட்டை 1674. அப்புறம் சிவாஜி வந்து சூரத் நகரை எத்தனை முறை அட்டாக் பண்ணார்னா, ஒன்று 1664, அப்புறம் 1670. 1665 என்ன உடன்படிக்கைன்னு கேட்டாங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை. ஓகேவா, மேலோட்டாலம் மட்டும் சொல்லுவேன். புரந்தர் உடன்படிக்கை. அப்புறம் யாருடைய பையன், அதாவது அவுரங்கசீப்பினுடைய பையனுடைய பேர் என்னன்னு கேட்டால் 2ஆம் அக்பர். அந்த 2ஆம் அக்பர் யாருடைய அவையில் அடைக்கலம் கேட்டு வந்து தங்கியிருந்தார்னா, சிவாஜியினுடைய பையன் சாம்பாஜியினுடைய அவையில் அடைக்கலம் கொடுத்ததுனால அவுரங்கசீப் வந்து யாரின் மீது பகை கொள்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாஜிக்கு மீது பகை கொண்டு 2 பேரையுமே அட்டாக் பண்ண ரெடி பண்ணுறாரு. அவர் இங்கே வந்தார், அட்டாக் பண்ணுறாரு. தக்காணத்துக்கு வந்து படையெடுத்து வந்து 89 யாரை கொள்கிறாருன்னா சாம்பாஜியை கொண்டுறாரு. ஓகேவா, ரைட்டு, 89 ஞாபகம் வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பாஜிக்கு அடுத்தது யார் அரசாட்சி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜியினுடைய இளவல் ராஜாராம். ராஜாராமுக்கு 2 ஒய்ஃபு, ஒன்று வந்து தாராபாய், என்ன ஒன்று வந்து ராஜாபாய். ஓகேவா, இந்த 2 குடும்பங்களுக்கும் வாரிசு உரிமை பிரச்சனை நடக்குது. அதை இந்த பேஷ்வாக்கள் நம்ம பார்க்க போகிற இந்த பேஷ்வாக்கள் தலையிட்டு தாராபாயை ஓரங்கட்டுறாங்க. ஓகேவா, அந்த டைமில் அவுரங்கசீப்பு 1707 இறந்து போகிறாரு. அப்புறம் ஆமாம், அந்த டைமில் ஷாகுன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியினுடைய பேரன், சாம்பாஜியினுடைய மகன். அது வரைக்கும் முகலாயர் குடியிருப்பில் இருந்தார் கைதியாக. அவர் இறந்தவுடனே அங்கேருந்து இங்கே வராரு, நான் தான் வாரிசுன்னுட்டு சண்டைக்கு வராரு. அப்போ இந்த பேஷ்வாக்கள் உதவி பண்ணி ஷாகுவை மகாராஜாவை ஆக்குறாங்க, தாராபாயை வெளியே தள்ளுறாங்கன்னு பார்த்தோம். ஓகேவா, ரைட். இதெல்லாம் ஸ்டோரியை நல்லா தெளிவாக படிச்சுக்கிடுங்க. அப்புறம் நான் டேரெக்டாக வந்துடுறேன். அவங்களுடைய அமைச்சரவையில் அஷ்டபிரதான்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதில் இந்த பந்து பீரதான் அல்லது பேஷ்வான்னு கேட்க மாட்டாங்க. பேஷ்வானா உங்களுக்கு தெரியும், பிரதம அமைச்சர்னு போட்டுருவீங்க. இந்த பந்து பீரதான் அப்படின்னா கேட்பாங்க பிரதம அமைச்சர். அமத்தியா மஜூம்தார்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டட். அமத்தியா அல்லது மஜூம்தார், இவங்க வந்து நிதி அமைச்சர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சுர்னாவிஸ் சச்சிவ் அடிக்கடி கேட்பாங்க. எதுவும் சுர்னாவிஸ்னாலும் சரி தான், சச்சிவ்னாலும் சரி தான், அது வந்து செயலர். இந்த சுர்னாவிஸாக இருந்தாலும் சரி தான், சச்சிவாக இருந்தாலும் சரி தான், அவங்க வந்து செயலர். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, டேம் 2ல் இருக்குது. ஓகேவா, டேம் 2ல் வரக்கூடிய ஒரு டாபிக். அப்புறம் 11th ஸ்டாண்டர்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 7th 11th இன்றைக்கி பேஷ்வாக்களை பார்த்து முடிக்கணும். ஓகேவா, ரைட். அப்புறம் வாக்கிய நாவீஸ்னால் உள்துறை அமைச்சர். அப்புறம் சேனாபதினு டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, சாரி நௌபத்துன்னு கேட்பாங்க. அவர் வந்து தலைமை தளபதி. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சுமந்த் அல்லது துபீர். சுமந்த் துபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர் அந்த மாதிரி வரும், வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஸ் பண்டிட்ராவெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நியாயம்னு வந்தாலே தலைமை நீதிபதி வருவார். பண்டிதர்னா தலைமை அர்ச்சகர் வருவார். ஓகேவா, ரைட். அப்போ பந்து பிரதன் ரொம்ப முக்கியம். அமத்தியா மஜூம்தார், சுர்னாவிஸ் சச்சிவ், இது வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஓகேவா, ரைட். அப்புறம் இன்னொரு முக்கியமான டாபிக் 7th புக்கில் இருக்குது, நம்ம அன்றைக்கி கிளாஸில் பார்க்கல ஆல்ரெடி. 81 அவுரங்கசீப் எங்கே வராருன்னா தக்காணத்தை வந்து அடைகிறாரு. அந்த 2 பகுதியை கைப்பற்றுவார்.
ஓகேவா. ஒன்று பையனை அட்டாக் பண்ணுற, பையனுக்கு அடைக்கலம் கொடுத்த சாம்பாஜியை பிடிக்கணும். அதே நேரத்தில் அவருடைய 2 பகுதி அடிக்கடி கண்ணை ஊற்றிட்டு இருந்த பிஜப்பூர் பகுதியையும் அப்புறம் இந்த கோல்கொண்டாவையும் வந்து என்ன செய்யணும், கைப்பற்றணும்னு நினச்சி வருவார். ஆனால் அதே மாதிரி கைப்பற்றுவார். எப்போ கைப்பற்றுவார்னா 1687 இது 2 பகுதியையும் கைப்பற்றி விடுவார். ஓகேவா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே டைமில் சாம்பாஜி கைப்பற்றப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அதே வருடம் 89 தான் கொல்லப்பட்டார்னு வரும். ஓகேவா, ரைட். இந்த இதில் ஒரு புதுசாக ஒரு ரோல் வரும் பார்த்துருங்க, கவி கலாஷ். 7th புக்கில் மட்டும் தான் இருக்குது, 11ல் கிடையாது. இந்த கவி கலாஷ் யாருன்னு கேட்கலாம். ஒவ்வொரு லைனுமே இம்பார்ட்டன்ட். கவி கலாஷ் என்பவர் வந்து ஒரு மாந்திரீகர், ஒரு கவிஞர், ஒரு அறிஞர், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன இருக்குது பாருங்கள், புகழ்பெற்ற அறிஞர், கவிஞர், ஒரு மாந்திரிகவாதி. இவர் வந்து சாம்பாஜியோட க்ளோஸ். இவர் சொல்கிறத சாம்பாஜி கேட்டு நடந்தார். கடைசியாக முகலாய படைகள் சாம்பாஜியை கைது பண்ணும்போது கூட இவரும் மாட்டிக்கிட்டார், கவி கலாஷ். 2 பேரும் சேர்த்தே கொல்லப்பட்டனர். ஓகேவா, இருவரும் அவுரங்கசீப்பின் கட்டளையின்படி அனைத்து வகை சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர்னு இருக்கு. ஓகே, அப்போ அந்த கவி கலாஷ்னால் யாருன்னு தெரியாமல் விட்டுறக்கூடாது. இவர் வந்து ஒரு சாம்பாஜியினுடைய பாதுகாவலராக இருந்தார். சிவாஜியினுடைய பாதுகாவலர்னு கேட்டால் தாதாஜி கொண்டதேவ். அப்புறம் ஷாகு மகாராஜாவை பற்றி தெரியணும். ஷாகு என்றால் என்ன பொருள்னு கேட்பாங்க. ஷாகு என்றால் நேர்மையானவர். ஷாகுன்னு பெயர் வச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா அவுரங்கசீப். இந்த பெயர் வைக்கப்பட்டது அவுரங்கசீப்பால். இந்த பெயர் வைக்கப்பட்டது யாருக்காக? சிவாஜியிடமிருந்து இவரை வேறுபடுத்துவதற்காக. சிவாஜிங்கிறவர் அவுரங்கசீப்பினுடைய பார்வையில் கள்ளன் அப்படிங்கிற பார்வையில் அவர் நினச்சி வச்சிருக்கிறாரு, உண்மையற்றவன். ஷாகுக்கு நேர்மையானவர், ஒரு எதிரான ஒரு பெயர் வைக்கணுன்ட்டு ஷாகுக்கு நேர்மையானவர்னு ஒரு பெயர் வச்சார். ஓகேவா, ரைட். சரி, இந்த ஷாகு அரசாட்சி ஆகிறதுக்கு காரணம் தான் இந்த பேஷ்வாக்களில் முக்கியமான பேஷ்வா. ஃபஸ்ட்டு பேஷ்வா எந்த பேஷ்வா வருவார்னா பாலாஜி விஸ்வநாத். நீங்கள் படிக்கக்கூடிய முதல் பேஷ்வா வந்து பாலாஜி விஸ்வநாத். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 7 வருடம், 13 to 20 வரைக்கும். ஓகேவா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இவரை பற்றி இருக்காது டீட்டெயில்ஸ். அடுத்தது இவருடைய பையனுக்கு ஆட்சி கொடுப்பாங்க. இவருடைய பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ். பாஜிராவ் 1 ஆர் பாஜிராவ். ஓகேவா, பாலாஜி விஸ்வநாத் வர 7 வருடம் தான். அடுத்தது 20 வயதான தனது பையனுக்கு ஷாகு மகாராஜா என்ன கொடுக்குறாருன்னா அந்த பேஷ்வாங்கிற பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஏன்னா ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞன். இவர் வந்த பிறகு தான் நிறைய பகுதிகளை கைப்பற்றுவாங்க. இவன் வந்து போர்களில் நிறைய ஈடுபடுவான், 20லேருந்து 40 வரைக்கும். சரியா, ரைட்டு. என்னென்ன போர்களில் ஈடுபட்டான்னு சொல்லி 7th கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். முகலாயர்களுக்கு எதிராக, அப்புறம் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் நடவடிக்கைகள், இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் தான். யார்? பாஜிராவ். ஃபஸ்ட்டு பாலாஜி விஸ்வநாத், 2வது பாஜிராவ், 3வது அவருக்கு பையன் யாருன்னா 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், பாலாஜி பாஜிராவ். ஓகேவா, ரைட். அது அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இவங்களுடைய முக்கியமான வேலையே இந்த பாஜிராவுக்கு என்னென்னா முகலாயர்களுக்கு எதிராக போராடணும். அப்புறம் இந்த ஹைதராபாத் கீழே தக்கான பகுதியில் உள்ள ஹைதராபாத் நிஜாம். சரி, அப்புறம் முக்கியமான மராத்திய குடும்பங்கள்னு பார்க்கணும். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, முக்கியமான ஒரு ஏரியா. கெய்க்வாட்டு குடும்பம் எந்த பகுதியை ஆட்சி பண்ணதுன்னு கேட்டால் இதெல்லாம் மராத்திய குடும்பங்கள் தான். அதில் கெய்க்வாட்டுங்கிற குடும்பம் பரோடா. போன்ஸ்லே நாக்பூர் பகுதியை சேர்ந்தவர்கள். ஹோல்கார் அப்படிங்கிறது இந்தூர் பகுதியை சேர்ந்தவர்கள். சிந்தி அல்லது சிந்தியா அப்படின்னு அழைப்பார்கள். அவங்க வந்து குவாலியர் பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். அப்புறம் பேஷ்வானாலே உங்களுக்கு தெரியும், பூனே பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி பண்ணக்கூடியவங்க. ஓகேவா, பேஷ்வானாலே பூனேயில் தான். அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய ஆஃபீஸ் எல்லாமே எங்கே தான்? பூனேயில் தான் இருந்துச்சு.
அப்போ கெய்க்வாட்னா நீங்கள் படித்து வைக்க வேண்டியது பரோட்டா. பான்ஸ்லேங்கிறது நாக்பூர், ஹோல்காருங்கிறது இந்தூர், சிந்தியாங்கிறது குவாலியர், பேஷ்வாங்கிறது புனே பகுதியை ஆட்சி பண்ணக்கூடியவங்க. ஸோ இதெல்லாம் மராத்திய குடும்பங்கள். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் பேஷ்வாக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா இவங்க போர்களில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட்ஸ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்ப்பார். மாலவம் அப்புறம் குஜராத் இதுக்கு எதிராகலாம் போர் பிரகடனம் செய்து பாஜிராவ் அவற்றையெல்லாம் முகலாயருக்கு கண்ட்ரோல்லேருந்து விடுவிக்கிறார். முகலாய படைகளும் ஹைதராபாத் நிஜாமின் படைகளும் ஏற்கனவே வந்து அதை எதிர்ப்பதற்காக தான் நியமிக்கவே பட்டார். 2 படைகளையுமே தோற்கடித்தார். யார்? இந்த பாஜிராவ். இவ்வளோதான் இவரை பற்றிய மேட்டர் வந்து தான். நான் பார்த்தீங்களா, பாஜிராவ் பூனேவில் மையப்படுத்தினார். எது? நிதி நிர்வாக செயல்பாடுகளை, அவங்களுடைய ரெவென்யூ நிதி நிர்வாக செயல்பாடுகளை எல்லாம் பூனேவில் தான் மையப்படுத்தினார். யார்? இந்த பாஜிராவ். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், கவனமாக பார்த்துடுங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாக்களில் முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாதர் 1713 20 வரைக்கும். ஸோ ரெண்டாவது அவருடைய பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ். பாஜிராவ் 20 ஆண்டு காலங்கள் பேஷ்வாவாக பதவியில் அமர்த்தப்பட்டார். இவர் தான் வந்து முகலாயர்களுக்கு எதிராகவும் இந்த ஹைதராபாத் நிசாம்களுக்கு எதிராகவும் என்ன செய்கிறார்? போர்களை ஈடுபட்டார். ஓகேவா? ரைட். அப்புறம் முக்கியமாக இந்த குடும்பங்கள் பார்த்தோம். கெய்க்வாட் பரோட்டா, கேக்கும் பரோட்டாவும் அப்படி சேர்த்து படிங்க. கேக் பரோட்டா. போன்ஸ்லேங்கிறது போன் இல்லாத நாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. நாக்கில் போன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி படித்து வச்சுருங்க. அப்புறம் இந்த ரெண்டும் ஓரளவு ஷார்ட்கட்டில் நீங்கள் படித்து வச்சுட்டாலே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஹோல்காருங்கிறது இந்தூர், சிந்தியாங்கிறது கோலியர், பேஷ்வா உங்களுக்கு தெரியும் பூனே. ஓகேவா? ரைட். அப்புறம் அடுத்த ஆள் யாருன்னா பாலாஜி பாஜிராவ். இவருடைய பையன். தாத்தாவுக்கு பேரில் பாலாஜி விஸ்வநாதன் உள்ள பாலாஜி, அவங்க அப்பா வந்து பாஜிராவ், ரெண்டும் சேர்த்து பாலாஜி பாஜிராவ். இவர் 40லேருந்து 61 21 ஆண்டு காலம் எதாக இருக்கிறாருன்னா பேஷ்வாவாக பதவியில் இருக்கிறார். இவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் ஷாகு மகாராஜா இறந்து போகிறார் 49. என்ன இருக்கு? ஸோ ஒரு வாரிசு பிரச்சனை இங்கே வருது. ஓகேவா? ஷாகு இறந்ததோட ஒரு வாரிசு பிரச்சனை வருது. அந்த பாலாஜி பாஜிராவ் தலையிட்டால், அந்த டைமில் பாலாஜி பாஜிராவ் தான் பேஷ்வா, இவருடைய தலையிட்டால் இந்த பிரச்சனை தவிர்க்கப்படுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா பூனே நகரம் தான் இனிமேல் தலைநகரம் அப்படிங்கிறத அறிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பாலாஜி பாஜிராவ். அது வரைக்கும் நிதி நிர்வாக செயல்பாடுகளுக்காக இருந்த இடம் தான் பூனே. அது வரைக்கும் இவங்களுக்கு ஷாகு மகாராஜா எங்கே ஓய்வெடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை ஆட்சியில் அமர்த்திக்கிட்டு ஷாகு மகாராஜா சத்தாராவில் ஓய்வெடுத்தாருன்னு படிப்பீங்க. 11th புக்கில் இருக்குது. சத்தாராவில் ஓய்வெடுத்தாருன்னு இருக்கும். அந்த சத்தாரா பகுதி தான் அது வரைக்கும் தலைநகரமாக இருந்துச்சு. ஷாகு மகாராஜா இறந்த பிறகு பூனே நகரம் தான் என்னமோ வந்து தலைநகரம்ங்கிறது அறிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி பாஜிராவ். அது வரைக்கும் சத்தாரா தான் இருந்திருக்கு. இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மராத்திய அரசினுடைய வட எல்கை ராஜஸ்தான் அப்புறம் டெல்லி பஞ்சாப் ஆகியவற்றின் எல்கைகளை நெருங்கியது. ஓகேவா? ரைட்டு. இதுதான் நீங்கள் முக்கியமாக படிக்கணும். ஏன்னா பாலாஜி பாஜிராவ் இருக்கும் பொழுது தான் 1761 என்ன போர் வரும்னா 3ஆம் பானிபட்டு போர் வரும். ஓகேவா? இந்த பாலாஜி பாஜிராவ் இருக்கக்கூடிய நேரங்களில் பாலாஜி பாஜிராவ் இருக்கும் பொழுது தான் ஒரு முக்கியமான போரே வந்து நடக்கும். இந்த போருக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் காலூன்ற தொடங்குவாங்க. சரி, அது வரைக்கும் ஆங்கிலேயர் வந்து வேலைக்காரன் தான்.
இந்த என்ன பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. மற்றபடி இவங்க படைகளுக்கு தேவையான உதவிகள் பண்ணுவாங்க. பீரங்கி படைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அந்த பீரங்கிகளை இயக்குறது, இந்த மாதிரி வேலைகளில் தான் இருந்தாங்க. இவங்க என்ன நடத்துகிறாங்கன்னு பார்த்து இவங்க கடைசியாக தோற்று போயிட்டாங்க. ஒரு ஆப்கானியரான அகமது ஷா அப்தாலிகிட்ட 3ஆம் பானிபட்டு போரில் இந்த டீம் தோற்று போகும், மராத்தியர் டீமே தோற்று போகும். அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் காலூன்ற தொடங்குவாங்க. ரைட். ஸோ இந்த போர் ஒரு முக்கியமான போராக 3ஆம் பானிபட்டு போர் அமையும். ஓகேவா? ரைட். அதை பற்றி 11th புக்கில் பார்க்கலாம். இங்கே சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இவருடைய டைமில் என்ன பிரச்சனை நடக்கும்னா, இவர் வந்து வட எல்கைக்கு நோக்கி போவார். வட எல்கையில் போகும்போது, அதாவது டெல்லி, பஞ்சாப் இந்த பகுதியை நெருங்கும் பொழுது தான் இவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நாதிர் ஷா அட்டாக் பண்ணுவார். 1730 சம்திங்கில் ஏதோ நாதிர் ஷா அட்டாக் பண்ணி டெல்லியே சூறையாடி எடுத்துகிட்டு போயிடுவார் ஒரு ஆப்கானியர். அங்கே இருக்கக்கூடிய மயிலாசனம், கோஹினூர் வைரம் இதெல்லாம் வந்து திருடிட்டு போயிடுவார். அந்த டைமில் இங்கே ஒரு பிரதிநிதியை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் அங்கே ஒரு பிரதிநிதியை வச்சுருப்பார். நாதிர் ஷா இறந்த பிறகு அவருடைய தளபதியான அகமது ஷா அப்தாலியை இதுக்கு கண்ட்ரோலாக போட்டிருப்பாங்க. அந்த கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய அவங்களுடைய பகுதி தான் அந்த பஞ்சாபு, இந்த டெல்லியெலாம். இதை போய் மராத்தியர் கை வச்ச உடனே யார் வருவா? அகமது ஷா அப்தாலி. தன் பகுதியை இவங்க அட்டாக் பண்ணனால அகமது ஷா அப்தாலி உள்ளே வர்றார். உள்ளே வரும்பொழுது தான் இது ஃபைட்டு பெருசாகும். மராத்தியருக்கு போதுமான சப்போர்ட்டு கிடைக்காது. அந்த டைமில் ராஜபுத்திரர்களோ இல்லது இவங்க சார்ந்த ஜாட்டினத்தவர்களோ இந்த மாதிரிப்பட்டவங்க வந்து இவங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வங்காளத்தினுடைய சிராஜ் உத்தவ்லா சப்போர்ட் பண்ண மாட்டார். இப்படி இவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டு கிடைக்காததுனால முக்கியமான இன்னொரு காரணம், அவங்கள்ட்ட வந்து நகர்த்தி கொண்டு போகக்கூடிய பீரங்கி இருந்துச்சு. ஆனால் இவங்கள்ட்ட அப்படிப்பட்ட பீரங்கிகள் கிடையாது. ஸோ ஆப்கானியர்களான அகமது ஷா அப்தாலி வந்து ஈஸியாக வந்து என்ன 3வது பானிபட்டு போரில் ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து முக்கியமான தளபதிகள்லாம், பேஷ்வாவினுடைய தளபதிகள், அப்புறம் இவருடைய பையன், இவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க. அது அந்த துக்கத்திலே இவர் ஒரு 3-4-5 மாதத்தில் பேஷ்வாவும் இந்த பேஷ்வாவான பாலாஜி பாஜிராவும் துக்கத்திலேயே இறந்து போயிடுவார். ஓகேவா? ரைட்டு. ஒரு ஜூன் மாதம் இறந்து போயிடுவார். ஜனவரியிலேயே இந்த போர் முடிஞ்சிடும். ரைட். சரி, இதெல்லாம் 11th புக்கில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பேசிக்காக இந்த புக்கில் என்ன இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த வட எல்கையில் இவங்க கை வைக்கும் பொழுது, கை வைக்கிறதுல அந்த பகுதியை இவங்க கைப்பற்றிடுவாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ரகுஜி பான்ஸ்லே பற்றி கேட்டாங்கன்னா, ரகுஜி பான்ஸ்லே யாருன்னு கேட்டாங்கன்னா, அந்த பான்ஸுங்கிறது, பான்ஸ்லேனாலே உங்களுக்கு தெரியும் எந்த குடும்பத்தை சார்ந்தது, மராத்திய குடும்பத்தை சேர்ந்தது. இவர் ஒரு மராத்திய தளபதி. எந்த ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா 45லேருந்து 51 இந்த வருஷத்துக்குள்ளால் இந்த மராத்திய தளபதி என்ன பண்ணுவார்னா, ஒரு தலைமையில் ஒரு டீம் வந்து ஃபுல்லாகவே கொள்ளையடிக்க போயிட்டே இருக்கணும். கொள்ளையடிக்கிறதுனா இந்த துறைமுகம், மற்றபடி சின்ன முகலாயருடைய பகுதிகள், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களையெல்லாம் கொள்ளையடிக்கிறது தான் இவங்களுடைய முக்கிய நோக்கமாகவே இருக்கும். ஏன்னா இவங்க கொரில்லா முறையில் தாக்குதலில் சிறந்தவங்க. ஸோ இந்த டீம் வந்து என்னது, கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு படை பிரிவுக்கு தலைமை வகித்தவர் தான் யார் தான், இந்த ரகுஜி பான்ஸ்லே அப்படிங்கிறவர். ஓகே, ஞாபகம் வச்சுருங்க. கேட்கலாம், கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த வாரம் நமக்கு டெஸ்ட்டுக்கு வந்து வேறு போர்ஷன்ஸ் வைக்கல. தமிழ் அதில் கொடுத்துருக்க டாபிக் எவ்வளோ பார்த்துருங்க. இன்றைக்கி ஒரு டாபிக் புதுசாக ஆட் பண்ணுறேன். ஒரு 19 பேஜ் இருக்குது. எத்தனை பேஜ் உங்களால் படிக்க முடியுமோ அத்தனை பேஜ் நம்ம இன்றைக்கி வச்சுக்கலாம். அப்புறம் டாபிக் ஃபுல்லாகவே வந்து 10th இந்த 7th 11th புக்கில் உள்ள இந்த மராத்தாஸ் ஃபுல்லாகவே வந்து டெஸ்ட் இந்த வாரத்துக்கு ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ரைட்ஸ். அப்புறம் மேக்ஸில் ஒரு 10 கொஸ்டின் வைப்போம். வால்யூம் இவ்வளோ போதும். நாளைக்கு முடிஞ்சால் கொஞ்சம் போல் வால்யூம் மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. இன்னும் வந்து கவுண்டிங் மட்டும். ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றும் பொழுது அதில் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் நிறைய உருளை, இப்படி ஒரு கணக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஒரு உருளை நிறைய, ஒரு பாத்திரம் நிறைய ஐஸ்கிரீம் இருக்குது. அதை கூம்பு வடிவத்தில் உள்ள நம்ம அந்த ஐஸ்கிரீம் எத்தனை கூம்பு வடிவ அந்த கோனில் நிரப்பலாம் இப்படிங்கிற ஒரு மாடலில் ஒரு கொஸ்டின்ஸ் உண்டு. அல்லது ஒரு பெரிய கோலத்தை உருக்கி சிறிய கோலி குண்டுகளாக மாற்றுகிறோம், எத்தனை குண்டுகளாக மாற்றலாம், இந்த மாடல் மட்டும் தான் பேலன்ஸ். ஒருவேளை நாளைக்கு இந்த 2-3 கணக்கும் நான் சொல்லி வந்துட்டனாலே உங்களுக்கு வால்யூம் வந்து இதில் முடிஞ்சிடும். எது, கியூபாய்டை தள்ளி மீதி உள்ள மாடல் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து வால்யூம் டாபிக் கவர் ஆயிரும். ஓகேவா? இப்போ இன்னும் ஒரு வாரம் வால்யூம் டாபிக் இருக்கும். அதோட நமக்கு 3Dயும் 2Dயும் கவர் முடிஞ்சு. அப்புறம் நமக்கு ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேலன்ஸ். ஓகே, ரைட்.
சரி, நம்ம அடுத்தது பாருங்கள், 3ஆம் பானிபட்டு போரை பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று இருக்குது. பேஷ்வாக்களுடைய நிர்வாகத்தை பற்றி 7th ஸ்டாண்டர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காம விஸ்தர்னு ஒரு பாயிண்ட் வரும். காம விஸ்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வருவாய்த்துறை நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. இந்த பேஷ்வாக்களுடைய வருவாய்த்துறை ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து யார் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னா, காம விஸ்தார் அப்படிங்கிற அதிகாரிகள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, ரைட்ஸு. கொஞ்சம் ஸ்டோரி இருக்குது, நீங்கள் இது பண்ணி பார்த்துடுங்க. இதில் முக்கியமாக இல்லை, ரைட்டாக பார்த்துடுங்க. அப்புறம் மராத்தியருடைய வீழ்ச்சி, இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். மராத்தியருடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் யாருன்னா சொல்லிட்டேன், அகமது ஷா அப்தாலி. இந்த அகமது ஷா அப்தாலி கூட போரிட்டதுனால தான் மராத்தியருடைய வீழ்ச்சி உடனே நடந்தது. ஸோ எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு அருகே தான் பானிபட் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை, இந்த போரில் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. ரைட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி தான் ஆப்கானியர்களின் அரசரான அகமது ஷா அப்தாலியால் தடுக்கப்பட்டது. இதனால தான் ஒரு போரே இதில் வருது. அப்புறம் 1671 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரை எந்த படைகள் தீர்மானித்தனன்னு கேட்பாங்க. பீரங்கி படைகள் தான் தீர்மானித்தன. யார்கிட்ட பீரங்கி படைகள் ஒழுங்காக இருந்துச்சோ அவங்க வெற்றி பெற்றாங்க. ரைட். ஏன்னா இவங்கள்ட்ட நகர்ந்து செல்லக்கூடிய பீரங்கி படைகள் இருந்துச்சு. அப்புறம் பேஷ்வாவினுடைய செயலகம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, இது அடிஷ்னல் பாயிண்ட்ஸு, புக்கில் இருக்காது. இந்த பேஷ்வாவினுடைய செக்ரட்டரியேட் செயலகம் எங்கே இருந்தால் பூனேயில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, ஹசூர் தப்தர். ஹசூர் தப்தர், ஹசூர் தப்தர். ஹசூர் தப்தருங்கிறது பேஷ்வாவினுடைய செயலகம். ஸோ நம்ம 7th ஸ்டாண்டர்டில் உள்ள மராத்தாஸ் முடிஞ்சு. ஓகேவா, மேக்ஸிமம் 7th ஒரு கொஸ்டின்ஸ், குரூப் 4னா 7th எடுப்பாங்க. 1-2 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் போகும். ஸோ 7th உள்ளதை முடிச்சிட்டோம். அப்புறம் 11th வாங்க. 11th உள்ள பேஷ்வா ஸோ இது ஒன்று சொல்லித்தர மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து மராத்தியர்களில் அந்த அரசாங்கத்தை 4 மாகாணங்களாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து அந்த பகுதியை வந்து 4 மாகாணங்களாக பிரித்தாங்க. மாகாணங்களுக்கு ஒரு வைஸ்ராய்ங்கிற மாதிரி நியமித்தார். அப்புறம் மாகாணங்களை எவ்வாறு பிரிப்பாங்கன்னா, பிராந்த் எனப்படக்கூடிய பிராந்தியங்களாக பிரிப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மாகாணங்கள், அப்புறம் அதுக்கு கீழே பிராந்தியங்கள் அல்லது பிராந்த் என அழைக்கக்கூடிய பிராந்தியங்கள். ஓகேவா, இந்த மாதிரி. அப்புறம் கடைசியாக கிராமம் வரும். சரி, ரைட். ஜாகிர் அப்படின்னா என்னென்னு ஆல்ரெடி சொல்லி வந்திருக்கேன். ஜாகிர்னா ஊதியத்திற்கு பதிலாக நிலத்தை கொடுப்பாங்க, சம்பளத்துக்கு பதிலாக. பணியமர்த்தப்பட்ட அந்த போர் வீரர்களுக்கோ இல்லைன்னா அதிகாரிகளுக்கோ ஜாகிர் வழங்கும் நடைமுறை ஆல்ரெடி இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சிவாஜியினுடைய ஆட்சி காலம் அல்லது மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்தில் ஜாகிர் வழங்கக்கூடிய நடைமுறை என்ன பண்ணியிருக்குன்னா, இருந்துச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டது. எல்லாருக்குமே பணமாக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகேவா, அது தெரிஞ்சு வச்சுருங்க. அது மாதிரி எந்த பதவியும் பரம்பரையாக வராது, திறமை உள்ளவனுக்கு வேலை. சிவாஜியினுடைய ஆட்சி காலத்தில் மராத்தியர்களில் பதவி வந்து பரம்பரை அப்பாவுக்கு அடுத்து பையனுக்கு அடுத்தது அந்த மாதிரி வராது. ஓகேவா, ரைட். இது கேட்டிருக்காங்க அடிக்கடி. கிராமம் என்பது நிர்வாக நடைமுறையின் கடைசி அலகு. ஸோ இந்த பிடிஎஃப் தந்துடுவேன். அப்புறம் நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துடுங்க. ஓகேவா, 7th 11th கம்பைன் பண்ணி நோட்ஸில் பாயிண்ட் எடுத்துடுங்க. அதே மாதிரி நிலம் வந்து அளவீடு செய்யப்பட்டு மதிப்பிடப்பட்டது. இவங்களுடைய ஆட்சியில் அரசினுடைய உரிமையாக 30% மட்டுமே வரி வசூல் பண்ணியிருக்காங்க நிலத்திலிருந்து. ஓகேவா, நிலம் அளவீடு செய்யப்பட்டு அதுலேருந்து டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 30% அரசினுடைய உரிமையாக கொடுக்கணும். அது பணமாக கொடுத்தாலும் சரி தான்,
பொருளாகவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 40% அந்த வரியை வந்து அதிகரிச்சிருக்காங்க. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிடுங்க. ஆல்ரெடி நான் சொல்லி வந்துட்டேன். சவுத்து சர்தேஷ்முகி. சவுத்துங்கிறது 1/4, சர்தேஷ்முகிங்கிறது 1/10. சர்தேஷ்முகி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி. ஸோ மீதி இருக்கக்கூடிய உபரி வருமானத்தில் 10% யாருக்கு கொடுக்கணும்னா அந்த சர்தேஷ்முக்கு வரியாக கொடுக்கணும். அதான் 10%. ஸோ அந்த சர்தேஷ்முக்கு அந்த டைமில் யாராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி. காலாட்படைக்கு ரெஜிமெண்ட்ஸ், பிரிகேடுகள் என பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ரெஜிமெண்ட்ஸ், பிரிகேடு என 2 படைப்பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும் பார்த்துங்க. 9 வீரர்கள் கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்கிறாங்க. நாயக் அல்லது கார்பரல். சிறிய படைப்பிரிவுக்கு சிவாஜி அல்லது மராத்தியர்களுடைய வீரர்கள் 9 வீரர்கள் கொண்ட ஒரு சிறிய படைப்பிரிவுக்கு என்ன பெயர்னு கேட்டாங்கன்னா நாயக் அல்லது கார்பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்ஸ். அதுக்கு அந்த சிறிய படைப்பிரிவுக்கு நாயக் அல்லது கார்பரல் வந்து தலைமையாக இருப்பார். ஓகேவா, ரைட்ஸ். அப்புறம் ஒவ்வொரு படைப்பிரிவிலையும் எத்தனை குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்கன்னா ஒரு 25 குதிரைப்படை வீரர்கள். அதுக்கு பேர் வந்து சர்ஜாண்ட். தகுதிக்கு இணையான தகுதியில் யாருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னா ஹவில்தாருக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க. அப்போ ஒரு ஹவில்தாருக்கு கீழே எத்தனைன்னு கேட்டால் 25 குதிரைப்படை வீரர்கள் இருப்பாங்க. இதுதான் கதை. அந்த குதிரைப்படை வீரர்களுடைய தகுதி என்னென்னா சார்ஜண்ட் தகுதி. அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த குதிரைப்படை வீரர்களுக்கு சார்ஜண்ட் தகுதிக்கு இணையான தகுதியில் யாருக்கு கண்ட்ரோலில் 25 குதிரை இருக்குன்னா ஹவில்தார் தலைமையில் இருக்கும். ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஜமால்தாருக்கு கீழே எத்தனை ஹவில்தார் இருப்பாங்கன்னா ஒரு ஜமாலுக்கு கீழே கண்ட்ரோலில் 5 ஹவில்தார் இருப்பாங்க. பார்த்துடுங்க. அப்படி தான் மேலேருந்து அதிகாரம் கீழே எவ்வாறு பிரிக்கப்பட்டதுன்னா படை அதிகாரம் ஃபஸ்ட்டு வந்து 25 வீரர்கள். அந்த படை 25 வீரர் 9 வீரர்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர் பேர் நாயக் அல்லது கார்பரல். அதே மாதிரி இந்த படைப்பிரிவிலையும் 25 குதிரைப்படை வீரர்கள் இருந்தாங்க. அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னா ஹவில்தார் தலைமையில் இருக்கிறாங்க. அந்த ஹவில்தாருக்கும் ஒரு தலைமை வேணும்ல. 5 ஹவில்தாருக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கார். அவர் பேர் ஜமால்தார். அப்புறம் 10 ஜமால்தார்கள் சேர்ந்தாங்கன்னா அவருக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. அவர் வந்து ஹஜாரி, ஒரு ஹஜாரி. அப்போது 10 ஜமால்தார் ஈக்குவல் டு ஒரு ஹஜாரி ஞாபகம் வச்சுருங்க. 5 ஹவில்தார் ஈக்குவல் டு ஒரு ஜமால்தார் அப்படி எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, ரைட்டு. கடைசியாக சாரி நௌபத்துனா நம்ம ஆல்ரெடி அந்த அட்டவணையில் பார்த்தோம். சாரி நௌபத்துனானது குதிரைப்படையின் தலைமை தளபதி. தலைமை தளபதினு அங்கே பார்த்தோம். குதிரைப்படையினுடைய தலைமை தளபதி தான் சாரி நௌபத். அப்புறம் குதிரைப்படையை தனியாரம் வச்சுருந்தாங்க, கவர்மெண்ட்டும் வச்சுருந்து. அந்த மாதிரி 2ஆக பிரிக்கிறாங்க. அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்களுக்கு எவ்வாறு பேர்னா பர்கிர்கள். இந்த பர்கிர்கள் தாங்களாகவே குதிரைகளை ஏற்பாடு செய்து கூலிக்கு வேலை செய்யும் வீரர்களுக்கு வந்து என்ன பேர்னா சைலேதர்கள். பிரைவேட்டு வந்து சைலேதர்கள். அதாவது தாங்களாகவே குதிரைகள் ஏற்பாடு செய்து கூலிக்கு வேலை செய்யும் வீரர்களுக்கு எவ்வாறு பேர்னா ஷைலேதார்கள். அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்களுக்கு என்ன பேர்னா பர்கிர்கள். சரியா, ரைட், ஓகே, ஞாபகம் வச்சுருங்க. நீதியை பற்றி பார்த்தீங்கன்னா நீதி நிர்வாகம் வந்து மரபு வழிபட்டதாக இருந்தது. வர்ணாசிரம முறைன்னு ஒன்று பார்த்துருப்பீங்களா. மனு முறையில் வந்து தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அப்புறம் கிராமங்களில் வந்து தண்டனை கொடுக்கறது அல்லது அந்த வழக்குகளை விசாரிப்பது பழைய காலத்து நம்ம பஞ்சாயத்து முறை. அதே மாதிரி கிரிமினல் வழக்குகளை யார் விசாரித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா பட்டேல்கள். ஞாபகம் வச்சுருங்க. கிரிமினல் வழக்குகளை கிராமங்களில் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டேல்கள். அப்புறம் மேல்முறையீடு ஒன்று இருக்குது. சிவில் கிரிமினல் வழக்குகளுக்கான மேல்முறையீடுகளை தலைமை நீதிபதிக்கு பேர் வந்து நியாயாதீஷ் நம்ம பார்த்தோம். அவர் ஸ்மிருதிகளின் ஆலோசனையோடு விசாரித்தார். ஸ்மிருதின்னா மனுஸ்மிருதின்னு சொல்லி பேசுவாங்கள்ல, அதே மாதிரி இந்து மதத்தில் உள்ள ஸ்மிருதிகளின் ஆலோசனையோடு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் இது கேட்டிருக்கிறாங்க.
இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக எதை கருதுகிறாங்கன்னா ஹாஜிர் மஜ்லிம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபைனல் கோர்ட். சரியா? இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நமக்கு இருக்குல்ல, அதே மாதிரி ஃபைனல் கோர்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஜிர் மஜ்லிம். ஓகே, இனிமேல் தான் பேஷ்வாவை பற்றி பார்க்க போகிறோம். 11ல் உள்ள பேஷ்வாக்கள். மொதல் பேஷ்வா நமக்கு தெரியும் 13லேருந்து மொத்தமாக பேஷ்வா ஆட்சி 17 13லேருந்து 18 வரைக்கும் பேஷ்வாக்களுடைய குடும்பங்கள் கடைசி வரை ஆட்சி பண்ணுது. அதில் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. இந்த பேஷ்வாக்கள் எதில் இருந்தாங்கன்னா அந்த அஷ்டபிரதானில் இருந்தாங்க. அஷ்டபிரதான்னா மீன்ஸ் எத்தனை? 8 பேர், 8 அமைச்சர்கள் இருக்குது. அதில் முதன்மையான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாக்கள் தான். சரி, முதல் பேஷ்வா யாருன்னு கேட்பாங்க. முதல் பேஷ்வா யார் பார்த்துட்டோம், பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஷ்வா. அப்புறம் பேஷ்வா எந்த சொல்லுன்னு கேட்பாங்க? பாரசீக சொல். பேஷ்வாங்கிறது சமஸ்கிருதம் கிடையாது, பாரசீக சொல். இந்த பாரசீக சொல்லினுடைய பர்சியன் வேர்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர், ஃபோர்மோஸ்ட் ஆர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர். சரியா? ரைட்டு. முதன்மையான அல்லது பிரதம அமைச்சருங்கிறது இந்த பேஷ்வாவுடைய மீனிங். ஸோ பேஷ்வாவினுடைய ஆட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரை நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா 1713 1713 தொடங்கி 1818. ஃபஸ்ட்டு பேஷ்வா வராரு பாலாஜி விஸ்வநாத். 13லேருந்து 7 வருஷம்னு சொல்லி வந்தேன், 20 வரைக்கும். இவர் என்னத்துக்காண்டி இவங்கள பெரிய ஆளாக்கி விட்டாங்கன்னா தாராபாயிட்ட இருந்து கவர்மெண்ட்டை மீட்டு யார்கிட்ட கொடுத்தாரு? ஷாகுகிட்ட கொடுத்தாரு. அதற்காக இவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இந்த பதவி உயர்வு கொடுத்தாங்க. ஷாகு சத்தாராவில் போய் ஓய்வு எடுத்தார். ரைட். இதில் வந்து ஒரு புதிய ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்கன்னா, கனோஜ் ஆங்கிரே. டீட்டெயில்ஸ் வேணால் நெட்டில் போட்டு நிறைய படிச்சுக்கிடுங்க. இவர் யாருன்னா ஒரு கடற்படை தளபதி. யாருடைய கடற்படை தளபதின்னு பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியர்களுடைய ஒரு பெரிய கடற்படை தளபதி கனோஜ் ஆங்கிரே. ஸோ இவர் வந்து தாராபாய்க்கு ஆதரவு கொடுத்தார். தாராபாய்னா யார்? ராஜாராமுடைய முதல் தாரம். ராஜாராம் யார்? சிவாஜியினுடைய இளைய பையன். ஓகேவா? சரி, ரைட். சிவாஜியோடைய டைமில் வந்து ஜாகிர்கள் ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். நிலத்தை வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக பணமாக கொடுத்தாங்க. ஆனால் பேஷ்வாக்களுடைய ஆட்சியில் ஜாகிர்களை வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பேஷ்வாவினுடைய பதவி மரபு சார்ந்ததாக ஆனால் மரபுரிமை வழியாக திரும்பியும் தொடங்கியாச்சு. ஒரு பேஷ்வா, அடுத்தது அவன் பையன் பேஷ்வா, அப்புறம் அவனுடைய பையன் பேஷ்வா. இடையில நிறுத்தி வச்சுருந்ததை திரும்பியும் பாலாஜி விஸ்வநாத் வந்தவுடனே பேஷ்வாக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். இதை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். குடும்பம் அடுத்தது பெரிய பொறுப்பு கொண்டு வரது என்னது? மன்னர் ஆட்சி தான். ஸோ இது மரபு சார்ந்ததாக இருந்தது. எந்தனுடைய ஆட்சி? பேஷ்வாக்களுடைய ஆட்சி மரபு சார்ந்ததாக அமைந்தது. ரைட். ஹெரிடிட்டரின்னு போட்டிருக்கலாம். ஹெரிடிட்டரி. பேஷ்வா வாஸ் மேடு ஹெரிடிட்டரின்னு போட்டாச்சு. ரைட். சரி, அப்புறம் நம்ம ரெண்டாவது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா முதலாம் பாஜிராவ். 20லேருந்து 40 வரைக்கும் 20 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணது தான் பாலாஜி கிடையாது, பாஜிராவ் 1. ஏன்னா அவருடைய பையன் மன்னர் சாகுவால் பேஷ்வாக நியமிக்கப்பட்டார். முக்கியமாக நம்ம என்ன சொன்னோம்? ஹைதராபாத் நிஜாம் முகலாயர்களுக்கு எதிராகன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஹைதராபாத் நிஜாம், அப்புறம் மால்வாவினுடைய ராஜபுத்திர ஆளுநர், குஜராத்தினுடைய ஆளுநர் ஆகியோர்கள்லாம் இவன் வீழ்த்திட்டார். அப்புறம் அதிகாரத்தை வந்து நிறைய இடங்களுக்கு கொண்டு போகிறார். ஓகேவா? ரைட். அதே மாதிரி பந்தேல்கண்டு, இது செவன்த் புக்கில் கிடையாது. இந்த பந்தேல்கண்டுங்கிற பகுதியை முகலாயர்களிடமிருந்து விடுவிக்கிறாரு. அதற்கு ஷேராக இவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 3ல் 1 பங்கு பகுதிகள் தாரை வார்க்கப்பட்டது. பந்தேல்கண்டினுடைய பகுதிகளில் 3ல் 1 பங்கு இவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா பந்தேல்கண்டை யார்கிட்டருந்து மீட்டு ஒப்படைக்கிறாங்க? முகலாயர் வசமிடமிருந்து இந்த பாஜிராவ் போர் தொடுத்து அதை வந்து விடுவிக்கிறார். ரைட். அப்புறம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இந்த டைமில். முதல்ல வந்து கனோஜ் ஆங்கிரேங்கிறவர் தாராபாய்க்கு சப்போர்ட் பண்ணார். இங்கே யாருன்னா
பேஷ்வாவுக்கு கீழே இருந்த ஒரு தலைமை தளபதி, அவன் பேர் என்னென்னா திரிம்பக் ராவ். இந்த திரிம்பக் ராவ் பேஷ்வாவுக்கு எதிராக உள்ள பிளான் போட்டார். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா 1731 அவரை கொன்றுவாங்க. பரோடா அருகே தபாய் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் இவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அவங்க டீமுக்குள்ளே ஒரு கருப்பாடு, அதான் திரிம்பக் ராவ். ஸோ அந்த தலைமை தளபதியை கொண்டுட்டாங்க 1731. அதே 1731 ஒரு போர் நடக்கும், இந்த ஒரு ஒப்பந்தம் நடக்கும், வார்னா ஒப்பந்தம். ஸோ அந்த வார்னா ஒப்பந்தம் எதுக்காக போட்டாங்க, எப்படி போட்டாங்கிற ஸ்டோரி ரொம்ப டீட்டெயிலாக புக்கில் இல்லை. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது வார்னா ஒப்பந்தத்தை கொஞ்சம் கிளியராக படிங்க. இந்த வார்னா ஒப்பந்தப்படி என்ன நடக்கும்னா, சாகுவினுடைய இறையாண்மையை, சாகுவினுடைய அந்த மன்னராட்சியினுடைய பவரை யார் ஏற்குமாறு கேட்குறாங்கன்னா ஹோல்காபூரை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஹோல்காபூரில் அப்போ யார் இருக்காங்கன்னா சாம்பாஜி 2 இருப்பார். சாம்பாஜி 2 யாருடைய பையன் பார்த்தீங்கன்னா, சாம்பாஜிங்கிறவன் வந்து ராஜபாயினுடைய பையன், ராஜாராமுடைய 2வது பையன், சரி 2வது ஒய்ஃபுடைய பையனுக்கு பேர் தான் சாம்பாஜி 2. முதல் ஒய்ஃப் தாராபாயினுடைய பையனுக்கு பேர் வந்து சிவாஜி 2, தெரிஞ்சு வச்சுருங்க, ரைட். அப்போ இந்த சாம்பாஜிக்கு எந்த பகுதியை கொடுக்குறாங்கன்னா ஹோல்காபூரை கொடுக்குறாங்க, தாராபாயை விரட்டி அடிச்சுட்டு. அந்த ஹோல்காபூர் சாம்பாஜிக்கு கொடுத்துட்டு எனக்கு கீழே தான் நீ ஆட்சி பண்ணணுன்ட்டு சாகு என்ன பண்ணுறான்னா அவனுக்கு மேலே திணிக்கிறான், நெருக்குதல் கொடுக்குறான், ஓகேவா, ஒரு நெருக்கடி கொடுக்குறான், ரைட். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த 2வது பாஜிராவான, ஆக்சுவலாக 2வது பேஷ்வாவான பாஜிராவை நல்லா படிக்கணும். பாஜிராவ் என்ன பண்ணாருன்னா, என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். ஹைதராபாத் நிஜாம் முகலாயர்களுக்கு எதிராக நியமிக்கப்பட்டவர் தான். ஸோ மால்வாவினுடைய ராஜபுத்திர ஆளுநரை அட்டாக் பண்ணுறாரு, குஜராத் ஆளுநரை அடிக்கிறாரு, அப்புறம் பந்தேல்கண்டா முகலாயர் வசம் இருந்து விடுவிக்கிறாரு. அதுக்கு அப்புறமாக அவருக்கு பங்கு கிடைக்கிது, 3ல் ஒரு பங்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்புறம் இவருக்கு எதிரி உள்ளே கிளம்புறான், அவன் பேர் தான் திரிம்பக் ராவ். திரிம்பக் ராவை 31 அடிக்கிறாங்க, அடித்து கொன்னாச்சு. அப்புறம் அதே 31 ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் நடக்குது, வார்னா ஒப்பந்தம். ஸோ அந்த தளபதியை கொண்டுட்டு அந்த பொறுப்பில் யாரையும் உட்காந்துக்கிட்டாங்கன்னா இந்த பையனை யாரையும் உட்காந்துட்டான், அதாவது பாஜி ராவ் தலைமை தளபதியை கொண்டுட்டு அந்த பொறுப்பில் இவரே உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் ஒரு வார்னா ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின்படி யாரை காலுக்கு கீழே வைக்கிறாருன்னா அந்த ஹோல்காபூரில் இருந்த சாம்பாஜிக்கு நெருக்குதல் கொடுத்து அவரை கண்ட்ரோலில் எடுக்கிறார். இவ்வளோதான், ரைட். அப்புறம் என்ன விடலை, கடற்கரை சைடில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசிய பகுதிகளான தானே, சால்செட், பேசின், இந்த 3 பகுதிகளும் போர்ச்சுகீசியருடைய பகுதிகள். இதை கைப்பற்றுறாரு. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். யார் கைப்பற்றினா 1738 போர்ச்சுகீசியரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு அவங்கள விரட்டி அடிக்கிறார். இந்த கொங்கணா ரீஜன்லேருந்து இந்த போர்ச்சுகீசியர்களை அடித்து விரட்டியாச்சு. தானே, சால்செட்டு, பேசின் இது எல்லாமே கோவாய்க்கு கீழே வரக்கூடிய பகுதிகள். இது அவனாத்தையும் அடித்து விரட்டியாச்சு. கோவாய்க்கு கீழே வருமா மேலே வருமானு தெரியல, மேப்பில் ஒன்று பார்த்துடுங்க. அந்த பகுதி தான் கொங்கண கடற்கரையில் வரக்கூடியது. ஸோ அவங்கள விரட்டி அடிச்சுட்டு ஆங்கிலேயர் கூட நட்பு பாராட்டுறாரு. ஆங்கிலேயர்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு தடையில்லா வர்த்தக உரிமையும் கொடுக்குறாங்க. ஓகேவா, ரைட். ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டியது. சரி, அடுத்தது யாருன்னு பார்ப்போம். பாலாஜி பாஜிராவ். இவரை பற்றி டீட்டெயில் ரொம்ப கம்மி தான். ஆனால் இவர் தான் அந்த போரில் அடி வாங்கி இறப்பார். இவர் டைரெக்டாக இறக்க மாட்டார். அந்த போரில் நடந்த துக்க செய்தியை கேட்டு மனம் உடஞ்சி இறந்து போயிடுவார். இவர் தான் பாலாஜி பாஜிராவ். 40லேருந்து 61. முதலாம் பாஜிராவ் இறந்த பிறகு பாலாஜி பாஜிராவ் பேஷ்வாக பதவியேற்றார். இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, நானா சாஹிப். நானா சாஹிப் என்று அழைக்கப்படக்கூடியவர் பாலாஜி பாஜிராவ். ஸோ நிதி சம்பந்தமானத்தில் நல்ல வல்லுநராக இருக்கிறார். ஓகேவா, நிதி நிர்வாகம் இதிலெல்லாம் இவர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிறார். அவ்வளோதான். அவர் இருக்கும்போது தான் கொஞ்சம் கையங்காலையும் வச்சுட்டு இருக்காமல் எங்கே பார்த்து ஓடினாங்கன்னா வடக்க டெல்லியை பார்த்து ஓடினாங்க, கொஞ்சம் பஞ்சாப் பகுதியும் கைப்பற்றினாங்க. அப்போ தான் ஆப்கானியரான அகமது ஷா அப்தாலி இவங்க மேலே போர் தொடுத்து இவங்கள சோழிய முடிக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா, இவர் வந்த உடனே என்ன நடக்குன்னா, தமிழகத்துக்கு மேலே கர்நாடக நவாப் இருக்கார்ல, ஆற்காடு நவாப், இது ஒரு ஸ்டோரி இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் நடக்குது. இவர் பதவியேற்ற கொஞ்ச நாள்லேயே ஆற்காடு நவாப்பினுடைய மருமகனுக்கு பேர் சந்தா சாஹிப். அவன் வந்து திருச்சிராப்பள்ளியை கைப்பற்றிட்டு தஞ்சாவூரை முற்றுகையிட போயிட்டான்.
தஞ்சாவூர் யாருக்கு கண்ட்ரோல் நமக்கு தெரியும், மராத்தியருடைய பகுதி. ஸோ மராத்தியருடைய நம்ம வெங்கோஜி அல்லது ஈகோஜிட்ட கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அவங்க ஃபேமிலி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு தஞ்சாவூரை. ஸோ இவன் வந்து ஆற்காடு நவாபனுடைய மருமகன் சந்தா சாஹிப் இதை முற்றுகையிட போகிறான்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஷாகுக்கிட்ட அப்போ ஷாகு அந்த ஆண்டு ஆமாம் 39 டைம்லலாம் ஷாகு தான் இருப்பார். ஸோ ஷாகு மகாராஜாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஷாகு மகாராஜா உடனே பேஷ்வாவிட்ட சொல்லி அங்கேருந்து ஒரு டீம் வருது. அவர் தான் யாருன்னா ரகோஜி போன்ஸ்லே. ஏற்கனவே பார்த்தோம் ரகோஜி போன்ஸ்லே கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டாருன்னு பார்த்தோம்ல. ரைட். அந்த பேஷ்வாவான தனது மைத்துனர் ரகோஜி போன்ஸ்லேவே தஞ்சாவூருக்கு அனுப்பி வைக்கிறாரு. வந்தவுடனே தோஸ்த் அலியை கொன்றுவான். அந்த அந்த ஆற்காடு நவாபான அவனுக்கு பேர் வந்து தோஸ்த் அலி. அவருடைய மருமகன் சந்தா சாஹிப்பை கைது பண்ணி சிறையில் போட்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள் தான் ரகோஜி போன்ஸ்லே. அப்புறம் புந்தேல்கண்ட் மற்றும் வங்காளத்தில் இராணுவ தாக்குதல்களில் பேஷ்வா ஈடுபட்டு அடுத்த அட்டாக் இங்கே முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சந்தா சாஹிப் சிறையில் போட்டாச்சு. அப்புறம் இவங்க எங்கே பார்த்து தாக்குதலுக்கு போகிறாங்கன்னா பந்தேல்கண்ட் மற்றும் பெங்காலை நோக்கி படையெடுத்து போகிறாங்க இந்த மராத்தியர்கள். ஸோ இதை சான்ஸாக பயன்படுத்திக்கிட்டு இழந்த பகுதியை மீண்டும் மீட்டெடுக்க அந்த நவாப் ஆற்காடு நவாப் பார்த்தோம்ல, அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் அவங்க ரிலேட்டிவ் முகமது அலி வராரு. முகமது அலி 43 ஆற்காட்டை வந்து எளிதாக கைப்பற்றியிருக்கிறாரு. திருச்சிராப்பள்ளியையும் மீட்டார். உடனே திரும்ப பேஷ்வா யார் அனுப்பி வைக்கிறாரு, ஐயோ திரும்பியும் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி வைக்கல, ரகோஜி போன்ஸ்லேவை அனுப்பி வைக்கல. தன் உடன்பிறவா சகோதரனான சதாசிவராவை அனுப்பி வைக்கிறார். சதாசிவராவெலாம் கடைசி செத்து போவார். ஸோ சதாசிவராவை வந்து இவர் அனுப்பி வைக்கிறாரு. இவன் வந்து என்ன செய்கிறான், கொஞ்சம் மீண்டும் அந்த பகுதிகளெல்லாம் மீட்டெடுக்கிறான். ஆனால் திருச்சிராப்பள்ளியை இவரால் மீட்க முடியவில்லைன்னு இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டேபிள் மட்டும் கிடைக்குது இவங்களுக்கு, ஒரு சின்ன ஒரு இது கிடைக்குது, ரெமெடி கிடைக்குது. ஆனால் திருச்சிராப்பள்ளியை வந்து சதாசிவராவால் மீட்க முடியவில்லைன்னு இருக்குது. ரைட். அப்புறம் இவங்க அடுத்தது ஒரு போரை மேற்கொள்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து உத்கீர் போர். உத்கீர் போருங்கிறது 1760 நடந்த ஒரு போர் தான் உத்கீர் போர்னு சொல்லுவாங்க. உத்கீர் போர் இது வந்து இயரை வந்து கரெக்டாக இது பண்ண சொல்லுவாங்க. உத்கீர் போர் 1760. இதில் என்ன நடக்குதுன்னா சதாசிவராவுக்கு தலைமையில் தான் நடக்கும். இதில் வந்து 48 வந்து ஆசாப் ஜா மறைவுக்கு பிறகு வாரிசுரிமை போட்டி வெடிக்கிறது எங்கள் கர்நாடகா நிஜாமில். நிஜாமினுடைய மூத்த மகனுக்கு பேஷ்வா வந்து தனது ஆதரவை கொடுக்குறாரு. அதுக்கு சதாசிவராவை அனுப்பி வைக்கிறாரு. மராத்தியரினுடைய இராணுவம் பலத்துக்கு கடைசி கட்டமாக இந்த வெற்றி அமைந்தது. பிஜப்பூர் அந்த டைமில் சதாசிவராவ் கைப்பற்றிய பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய பிஜப்பூர், அவுரங்கதாபாத், தௌலதாபாத், அகமது நகர், பர்கான்பூர் இவ்வளோ பகுதியும் யார் கைப்பற்றாருன்னா இந்த சதாசிவராவ் கைப்பற்றார் இந்த உத்கீர் போரில். ஞாபகம் வச்சுருக்கேன். பெரிய டீட்டெயில் இல்லை உத்கீர் போரில், சின்னதாக டீட்டெயில் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணால் உத்கீர் போரை போட்டு பாருங்கள். உத்கீர் போர் நமக்கு 1760. அப்புறம் நான் சொன்ன கதை இதில் இருக்குது, நீங்கள் வேணால் ரீட் பண்ணி பார்த்துடுங்க. இதில் என்ன நடக்கும்னா இவங்க வந்து டெல்லிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானியரையும் ரோஹிலாக்களையும் விரட்டி அடிப்பாங்க. யார், இந்த மராத்தியர்கள் 1752. அந்த டைமில் அங்கே இருந்த ஒரு மராத்தியரின் உதவியோடு யாரை கொண்டு பணியமர்த்தி வைக்கிறாங்கன்னா இவங்க இந்த மராத்தியர்கள் ஒரு வைஸ்ராயை அங்கே நிறுவிட்டு போகிறாங்க டெல்லியில். அவன் பேர் இமாத் உல் முல்க். மராத்தியர் ஒரு போஸ்டிங் போட்டு ஒரு வைஸ்ராயை அங்கே நியமிச்சுட்டு வெளியே வராங்க. டெல்லியையும் கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஆப்கானியரையும் ரோஹிலாக்களையும் அடித்து விரட்டிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இமாத் உல் முல்க்குங்கிறவரை வைஸ்ராயாக நியமிச்சுட்டு வராங்க. அடுத்தது பஞ்சாபை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டு பிறகு அங்கே உள்ள ஆப்கானிஸ்தானில் இருந்த அகமது ஷா அப்தாலி உடனே இங்கே வாராரு கிளம்பி. என் பகுதியெல்லாம் நீங்கள் எப்படி கைப்பற்றலான்ட்டு இங்கே வாராரு. வந்து 1761 என்ன நடக்குதுன்னா என்ன இருக்குது, 1761 அகமது ஷா அப்தாலி பெரும் மின்னலை பானிப்பட்டு போர்க்களத்தில் உருவாக்கி கொடுக்குறாரு இவங்களுக்கு. என்ன இருக்குது, 3வது பானிப்பட்டு போர். 1761 நடந்த 3வது பானிப்பட்டு. இந்த வருஷத்தை மறக்கக்கூடாது. மராத்தியருக்கும் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. இந்தியாவில் ஆங்கிலேய அரசு கால் ஊன்ற வழிவகுத்தது இந்த 3வது பானிப்பட்டு போர். அப்புறம் நான் சொன்னேன்ல நாதிர் ஷாவினுடைய தாக்குதல்
இது வந்து பழைய ஸ்டோரி. எப்படி அகமது ஷா அப்தாலி உள்ளே வந்தார் அந்த கதையை கொடுத்துருப்பாங்க. 1739 டைம் கிடச்சுன்னா நீங்கள் இதுக்காக அப்புறம் கண்டினியூவாக நீங்கள் ரீட் பண்ணி படிக்கலாம். இது எப்படின்னா நாதிர் ஷாங்கிறவன் வந்து டெல்லியை சூறையாடுவான் 1739. அங்கே தான் கோகினூர் வைரம் மதிப்புமிகு மயிலாசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த நாதிர் ஷா. ஓகேவா, ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு மீதியாக பார்த்து முடிச்சிடும். ஓகேவா, ரைட். அப்போ நீங்கள் இன்றைக்கி 3 விதமான பேஷ்வாக்களை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பாலாஜி விஸ்வநாத் 13லேருந்து 20 வரைக்கும். ரெண்டாவது யாரை பார்த்தீங்க, பாஜிராவ் 20லேருந்து 40. மூணாவது பாலாஜி பாஜிராவ் 40லேருந்து 61. இவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டார். ஸோ இவர் ஒரு நல்ல நிர்வாகி, வல்லுனர். இவர் வந்து ஃபஸ்ட்டு கர்நாடக தாக்குதலில் ஈடுபடுறாங்க. அங்கேருந்து ஆற்காடு நவாப்பையும் அவருடைய மருமகன் சந்தா சாஹிப்பையும் 2 வாரம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் நோக்கி வரும் பொழுது இவர் ஒரு ஆளை அனுப்பி விடுறாரு பேஷ்வாவை. எந்த பேஷ்வா ஆட்சியில் இருந்த பொழுதுனா பாலாஜி பாஜிராவ் இருக்கும் பொழுது இவர் ரகோஜி பான்ஸ்லேவே அனுப்பிவிட்டு தோஸ்த் அலியை கொள்றாங்க. சந்தா சாஹிப்பை சிறையில் போடுறாங்க. அப்புறம் திரும்ப ஒரு நவாப் முகமது அலி 43 ஆற்காட்டை திரும்ப கைப்பற்றான். அப்போ இவங்க யாரை அனுப்பி வைக்கிறாங்கன்னா சதாசிவராவை அனுப்பி வைக்கிறாங்க. அவரால் முழு பகுதியை மீட்க இயலவில்லை. அப்புறம் முத்துகீர் போர்லையும் ஈடுபட்டது யாருன்னு கேட்டால் சதாசிவராவை ஈடுபட்டார். அந்த போரில் ஈடுபட்டு பிஜப்பூர், அவுரங்காபாத், தக்காணத்தினுடைய பல பகுதிகளை கைப்பற்றாரு. பிஜப்பூர், அவுரங்காபாத், தௌலதாபாத், அகமது நகர், பர்கானாப்பூர் இதெல்லாம் கைப்பற்றாரு பேஷ்வா. அப்புறம் இந்த 1752 தில்லியில் நுழையிறாங்க. அங்கே உள்ள ரோஹில்கண்டுகளையும் ஆப்கானியரை அடித்து விரட்டுறாங்க. பஞ்சாபை கை வைக்கிறாங்க. பஞ்சாபில் உள்ள அவர் நியமிச்சுட்டு போன அதிகாரியை பிடிச்சதுனால அகமது ஷா அப்தாலி திரும்ப மீண்டும் வந்து ஒரு போரை நடத்துகிறாரு. அந்த போர் எப்போ நடக்குதுன்னா 1761 அகமது ஷா அப்தாலிக்கு வந்து இந்த போரை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இந்த போரில் என்ன நடக்கும்னா இவங்க தோக்கத்து போகிறாங்க. காரணம் வந்து அவங்க வந்து பீரங்கி படையை பயன்படுத்துவாங்கன்னு நம்ம அங்கே படித்தோம். அப்புறம் நாதிர் ஷாவை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது 11th புக்கில். இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணி படிக்கணும்னா 11th புக்கில் படிச்சுக்கிடுங்க. நாளைக்கு இதனுடைய மீதி டாப்பிக்கையும் எடுத்து மீதி ஏதாவது தமிழில் ஒரு டாப்பிக்கை நாளைக்கு கவர் பண்ணுவோம். ஓகேவா, இந்த வர போர்ஷன்ஸில் உள்ள தமிழ் பகுதியும் கவர் பண்ணுறோம். சரி, இந்த பிடிஎஃப் உடனே பிடிஎஃப் தாரேன். எப்போவுமே நீங்கள் பிரிண்ட் எடுக்கதா இருந்துச்சுன்னா ஒரு நான் டாப்பிக்கை முடிச்ச அப்புறம் பிரிண்ட் எடுங்க, சரியா? நான் ஏன்னா அடிக்கடி பாயிண்ட்ஸை புதுசாக கிடைக்க ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃபை பிரிண்ட் கொடுக்கண்டா. ஒரு டாப்பிக்கை நம்ம முடிச்சுட்டு நம்ம வெளியே போகிறோன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் நோட்ஸையும் நீங்கள் வச்சு ரெண்டையும் சேர்த்து வச்சு ரெஃபர் பண்ணாலே ஓரளவு நம்ம டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம். சரி, நான் இன்றைக்கி கிளாஸ் முடிக்கிறேன்ப்பா.